أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. தற்போது தபூக் போரை குறித்து கூறப்பட்டு வருகின்றது. ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போருக்காக புறப்பட்டது குறித்து வரலாறு மேற்கொண்டு நமக்கு கூறுவது என்னவென்றால், தபூக்கை நோக்கி இஸ்லாமிய படை புறப்பட்ட பிறகு ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஜூ ஹஷப் என்ற இடத்தில் முகாமிட்டார்கள். ஜூ ஹஷப் என்பது மதினாவிலிருந்து ஓர் இரவு பயண தூரத்தில் சிரியா செல்லும் வழியில் அமைந்துள்ள ஒரு பள்ளத்தாக்காகும். அங்கு அதிக எண்ணிக்கையில் நீரூற்றுகள் உள்ளன. ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து லுகர் மற்றும் அசர் தொழுகைகளை சேர்த்து தொழ ஆரம்பித்தார்கள். இந்த பயணம் முழுவதும் லுகர், அசர் மற்றும் மக்ரிப், இஷா தொழுகைகளை தொடர்ந்து சேர்த்து தொழுது வந்தார்கள். பயணத்தின் போது அன்னார் எங்கெல்லாம் முகாமிட்டார்களோ அதை பற்றிய முழுமையான விவரங்கள் கிடைக்கவில்லை. சில இடங்களின் பெயர்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன. வாய்ப்பு கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் அவை பின்னர் கூறப்படும். ஹஸ்ரத் முஆஸ் பின் ஜபல் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரில் இருந்தபோது அன்னார் பயணத்தை தொடங்குவதற்கு முன் சூரியன் சாய்ந்து விட்டது. அன்னார் லுகர் மற்றும் அசர் தொழுகைகளை சேர்த்து தொழுதார்கள். சூரியன் சாய்வதற்கு முன் அன்னார் புறப்பட்டிருந்தால் லுகரை தாமதப்படுத்தி அசர் நேரத்தின் போது அதை சேர்த்திருப்பார்கள். மக்ரிபிலும் அவ்வாறே செய்வார்கள். அன்னார் புறப்படுவதற்கு முன் சூரியன் மறைந்து விட்டால் மக்ரிப் மற்றும் இஷா தொழுகைகளை சேர்த்து தொழுவார்கள். சூரியன் மறைவதற்கு முன் புறப்பட்டால் மக்ரிபை தாமதப்படுத்துவார்கள். இஷாவிற்காக தங்கி பின்னர் இரண்டையும் சேர்த்து தொழுவார்கள். இந்த பயணத்தில் ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கு இமாமத் செய்யும் நட்பேறு கிடைத்தது பற்றிய குறிப்பும் காண கிடைக்கிறது. அதன் நிகழ்வு என்னவென்றால், ஹஸ்ரத் முகீரா பின் ஷுஅபா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தபூக் போரில் கலந்து கொண்டார்கள். ஃபஜர் தொழுகைக்கு முன் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை தேவையை நிறைவேற்ற சென்றார்கள். நான் தண்ணீர் பையை எடுத்துக்கொண்டேன், அதாவது தண்ணீர் சுமந்து கொண்டு அன்னாருடன் சென்றேன். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் திரும்பி வந்தபோது நான் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்தேன். நான் தண்ணீர் பையில் இருந்து அன்னாரின் கைகளில் தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தேன். அன்னார் தம் இரு கைகளையும் 3 முறை கழுவினார்கள். இங்கு உழு செய்யும் முறை விவரிக்கப்படுகின்றது, அதாவது பயணத்தில் எவ்வாறு உழு செய்தார்கள் என்று. பிறகு அன்னார் தம் அருளுக்குரிய முகத்தை கழுவினார்கள். பிறகு தம் 2 கைகளையும் தம் மேலங்கியில் இருந்து வெளியே எடுக்க முயற்சித்தார்கள். ஆனால் மேலங்கியின் கைப்பகுதி இறுக்கமாக இருந்தன. எனவே தம் கைகளை மேலங்கியின் கீழ்ப்பகுதி வழியாக வெளியே எடுத்து முழங்கைகள் வரை கழுவினார்கள். பிறகு தம் காலுறைகள் மீது மசக செய்தார்கள். அதாவது அன்னார் அப்போது சாக்ஸ் அணிந்திருந்தார்கள். எனவே காலுறைகள் மீது மசக் செய்து அவற்றை தூய்மைப்படுத்தினார்கள். பின்னர் நடக்க ஆரம்பித்தார்கள். முகீரா அவர்கள் கூறுகிறார்கள், நானும் அன்னாருடன் சென்றேன். நாங்கள் மக்களை அடைந்த போது ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களை மக்கள் இமாமாக ஆக்கி அவருக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ரக்காத் கிடைத்தது. அதாவது மக்கள் ஏற்கனவே ஒரு ரக்காத்தை தொழுது விட்டனர். அன்னார் மக்களுடன் 2வது ரக்காத்தை தொழுதார்கள்.
ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சலாம் கொடுத்தபோது ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தொழுகையை முழுமையாக்க எழுந்து நின்றார்கள். இது முஸ்லிம்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் அதிக அளவில் தஸ்பீக் சொல்ல ஆரம்பித்தனர். ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தொழுகையை முடித்த பிறகு மக்களின் பக்கம் திரும்பி, நீங்கள் செய்தது சரியே என்றார்கள், அல்லது நீங்கள் நல்லது செய்தீர்கள் என்று கூறினார்கள். தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்றியதற்காக அவர்களை பாராட்டினார்கள். சமூது கூட்டத்தாரின் இடிபாடுகள் வழியாக சென்றது பற்றிய குறிப்பும் காண கிடைக்கிறது. ஹசரத் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரின் போது ஹிஜ்ர் எனும் இடத்தில் முகாமிட்ட போது அந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் குடிக்கவோ யாருக்கும் கொடுக்கவோ கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள். நாங்கள் அதன் தண்ணீரில் மாவு பிசைந்து விட்டோம் என்றும் எங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்து விட்டோம் என்றும் நபி தோழர்கள் கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிசைந்த மாவை கொட்டிவிடுங்கள் என்றும் உங்களிடம் இருக்கும் தண்ணீரையும் ஊற்றிவிடுங்கள் என்றும் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை தூக்கி எரியுமாறு கட்டளையிட்டார்கள் என்றும் வருகிறது. ஹஜ்ரத் அபூசர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணீரால் பிசைந்த மாவை தூக்கி எரியுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அதாவது அந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட நீரை கொண்டு பிசையப்பட்ட மாவை தூக்கி எரியுமாறு கட்டளையிட்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கவோ அதை கொண்டு உழு செய்யவோ வேண்டாம் என்றும், இந்த அளவுக்கு என்றால் அந்த தண்ணீரில் நீங்கள் பிசைந்த மாவை ஒட்டகங்களுக்கு கொடுத்து விடுங்கள், நீங்கள் அதில் இருந்து எதையும் உண்ண வேண்டாம் என்றும் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பின்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகம் தண்ணீர் குடிக்க வந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார்கள். தடை செய்யப்பட்ட கிணற்றிலிருந்து எடுக்கக்கூடாது, அதற்கு பதிலாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகம் தண்ணீர் குடித்த கிணற்றிலிருந்து எடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். புகாரியின் விளக்க உரை ஆசிரியரான இப்னு ஹஜர் அஸ்கலானியின் கூற்றுப்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கிணற்றை பற்றி, அதாவது ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகத்தின் கிணற்றை பற்றி வஹி மூலம் தெரிய வந்தது. ஓர் அறிவிப்பில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ர் வழியாக சென்றபோது அநியாயம் செய்த இந்த மக்களின் குடியிருப்புகளுக்குள் நீங்கள் அழும் நிலையில் தவிர நுழைய வேண்டாம் என்று கூறினார்கள். பெரும் அச்சத்துடனும் அல்லாவிடம் துவா செய்தவர்களாக நீங்கள் செல்ல வேண்டும். எந்த கூட்டத்தாருக்கு வேதனை வந்ததோ அந்த பகுதிகளுக்குள் நீங்கள் செல்கிறீர்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் உங்களுக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கூறினார்கள். பிறகு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் போர்வையால் தம் அருளுக்குரிய முகத்தை மூடிக்கொண்டார்கள். அப்போது அன்னார் தம் சவாரியின் மீது அமர்ந்திருந்தார்கள். மற்றொரு அறிவிப்பில் அன்னார் தம் தலையை மூடிக்கொண்டு பள்ளத்தாக்கை கடக்கும் வரை வேகத்தை கூட்டினார்கள் என்றும் வருகிறது. ஹிஜ்ர் என்பது மதீனாவிலிருந்து தபூக் செல்லும் வழியில் வரும் ஒரு பகுதி. அங்குதான் ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூக கூட்டத்தினர் வசித்து வந்தனர். இந்த பகுதிக்கு ஹிஜ்ர் என்று பெயர். தற்போது இது மதாயின் சாலிஹ் என்று அழைக்கப்படுகிறது. அல்லாஹ் இந்த கூட்டத்தாருக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருந்தான். பசுமையான வயல்கள், பாயும் நீரூற்றுகள், பரந்த விவசாய ஏற்பாடுகள், பேரீச்சம் மற்றும் பிற பல தோட்டங்கள் இருந்தன. அம்மக்கள் ஈடு இணையற்ற வலிமையும் திறனும் கொண்டவர்களாக இருந்தனர். அவர்கள் கடின உழைப்பாளிகளாக இருந்தனர். அல்லாஹ் இயற்கையான வளங்கள் மூலமாக அவர்களுக்கு ஏராளமாக அருளியிருந்தான். அவர்களின் திறமை என்னவென்றால் மலைகளை குடைந்து வீடுகளை கட்டியிருந்தார்கள். ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகம் அம்மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. ஆனால் அவர்கள் அதன் கால் நரம்பை வெட்டிவிட்டார்கள். இதனால் அல்லாஹ் அவர்களை தண்டனை கொடுத்து அழித்தான். திருக்குரானில் இந்த கூட்டத்தாரின் பெயர் அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் திருக்குரானில் அல் ஹிஜ்ர் என்ற பெயரில் ஓர் அத்தியாயமும் உள்ளது. இந்த பயணத்தில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகம் தொலைந்து போன ஒரு சம்பவம் காண கிடைக்கிறது. அதன் விவரம் என்னவென்றால், ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கை நோக்கி சென்று கொண்டிருந்த போது வழியில் அன்னாரின் ஒட்டகம் கஸ்வா தொலைந்து விட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் அதை கண்டுபிடிக்க புறப்பட்டனர். ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அப்போது ஹஜ்ரத் உமாரா பின் ஹஸ்ம் அவர்களும் இருந்தார்கள். இவர் பையத்தை உக்கபாவில் கலந்து கொண்டவரும் பதர் போரில் கலந்து கொண்ட நபித்தோழரும் ஆவார்.
ஹசரத் உமாரா அவர்களின் கூடாரத்தில் ஜயித் பின் சல்த் என்பவர் இருந்தார். இவர் பனு கைனுகா எனும் யூத குலத்தைச் சேர்ந்தவர். யூதராக இருந்து பின்னர் இஸ்லாத்தை தழுவியிருந்தார். ஆனால் எப்படிப்பட்ட முஸ்லீமாக இருந்தார் என்றால் இவர் முனாஃபிக் போலத்தான் இருந்தார். இவரின் ஈமான் உறுதியாக இருக்கவில்லை. இந்த பயணத்திலும் அவரது நயவஞ்சகத்தனம் வெளிப்பட்டது. அந்த சம்பவம் என்னவென்றால் ஹசரத் உமாரா அவர்கள் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்தபோது ஜயிது கூடாரத்தில் இருந்தவர்களிடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் ஒரு நபி என்றும் வானத்தின் செய்திகளை உங்களுக்கு அறிவிப்பதாகவும் பாதிக்கவில்லையா? ஆனால் அவரின் ஒட்டகம் எங்கு சென்றது என்று அவருக்கே தெரியவில்லை என்று கூறினார். ஜயிது கூடாரத்தில் இவ்விஷயங்களை பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ஹசரத் உமாரா அவர்கள் ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்தார்கள். அப்போது அன்னார் ஹசரத் உமாரா அவர்களிடம், ஒருவன் என்னை பற்றி கூறும்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தாம் ஒரு நபி என்று சொல்கிறார், உங்களுக்கு வானத்தின் செய்திகளை அறிவிப்பதாக நினைக்கிறார், ஆனால் அவரின் ஒட்டகம் எங்கு சென்றது என்று அவருக்கே தெரியவில்லை என்று கூறியுள்ளான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் எனக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அதை தவிர வேறு எந்த மறைவான அறிவும் எனக்கு தெரியாது. அல்லாஹ் எனக்கு எதை கூறுகிறானோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் ஒட்டகத்தை பற்றி எனக்கு தெரிவித்து விட்டான். அது இன்னின்ன பள்ளத்தாக்கில் உள்ளது என்று கூறி ஒரு பள்ளத்தாக்கை கை காட்டினார்கள். அந்த நயவஞ்சகரின் வார்த்தைகளை கேட்டு அல்லாஹ் உடனடியாக தன் தன்மானத்தை காட்டி அந்த ஒட்டகம் இன்ன இடத்தில் இருப்பதாக அன்னாருக்கு கஷ்ஃப் மூலமாகவோ அல்லது இறை அறிவிப்பு மூலமாகவோ அறிவித்து விட்டான். அதன் கடிவாளம் ஒரு மரத்தில் மாட்டிக்கொண்டுள்ளது, நீங்கள் சென்று அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று அன்னார் கூறினார்கள். பிறகு நபி தோழர்கள் சென்று அதை கொண்டு வந்தார்கள். பிறகு ஹசரத் உமாரா அவர்கள் தம் கூடாரத்திற்கு சென்று அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன்று ஓர் ஆச்சரியமான விஷயம் நடந்தது. ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தமக்கு அறிவித்த ஒரு மனிதனை பற்றி எங்களிடம் கூறினார்கள். ஹசரத் உமாரா அவர்களின் கூடாரத்தில் இருந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் இப்போது சொன்ன விஷயத்தை தான் ஜயிது நீங்கள் வருவதற்கு முன் சொன்னான் என்று கூறினார். உடனே ஹசரத் உமாரா அவர்கள் ஜயிதின் சட்டை காலரை பிடித்து தங்கள் சஹாக்களிடம், அல்லாஹ்வின் அடியார்களே, என் கூடாரத்தில் ஒரு பாம்பு இருந்தது, அதை பற்றி அறியாமல் இருந்தேன் என்று கூறினார். பிறகு ஜயிதை குறிப்பிட்டு இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார்கள். சிலர் ஜயிது பின்னர் மனம் திருந்தினான் என்றும், வேறு சிலர் அவன் அதே தீய நிலையில் இருந்தான், அதே நிலையிலேயே இருந்தான் என்றும் கருதுகின்றனர். ஓர் அறிவிப்பில் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இடத்திலிருந்து ஒட்டகத்தை தேடிக் கொண்டு வந்த நபி தோழர் ஹாரிஸ் பின் ஹஸ்மா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் பயண உணவு, அதாவது ரேஷன் மற்றும் உணவுப் பொருட்கள் குறைவாக இருந்த ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் விவரம் என்னவென்றால், ஹசரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், தபூக் பயணத்தின் போது மக்கள் கடும் பசியால் வாடினர். அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுத்தால் எங்கள் தண்ணீரை சுமந்து வரும் ஒட்டகங்களை அறுத்து அவற்றை நாங்கள் உண்போம், அதன் கொழுப்பையும் பயன்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அன்னார் அப்படியே செய்யுங்கள் என்றார்கள். பசியால் நிலைமை மிக மோசமாக இருந்தது. அறிவிப்பாளர் கூறுகிறார், அப்போது ஹசரத் உமர் அவர்களுக்கு அதை பற்றி தெரிய வந்ததும் அவர்கள் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் அவ்வாறு செய்தால் சவாரி பிராணிகள் குறைந்துவிடும், எனவே மக்களிடம் எஞ்சியிருக்கும் உணவுப் பொருட்களை கொண்டு வரச் சொல்லுங்கள். பிறகு அவர்களுக்காக அதில் பரக்கத்துக்காக துவா செய்யுங்கள், அல்லாஹ் அதில் பரக்கத்தை வைப்பது சாத்தியமே என்று கோரிக்கை வைத்தார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், இது சரியே என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோல் விரிப்பை கொண்டு வரச் செய்து அதை விரித்தார்கள். பிறகு அனைவரின் எஞ்சியிருந்த உணவுப் பொருட்களையும் கொண்டு வரச் செய்தார்கள். சிலர் ஒரு கைப்பிடி சோளத்தையும், சிலர் ஒரு கைப்பிடி பேரிச்சம்பழத்தையும், சிலர் ரொட்டி துண்டுகளையும் கொண்டு வந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அந்த உணவு விரிப்பில் சிறிதளவு சேர்ந்தன. ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் பரக்கத்துக்காக துவா செய்தார்கள். பிறகு உங்கள் பாத்திரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். மக்கள் தம் பாத்திரங்களில் எடுத்துக்கொண்டார்கள். எந்த அளவுக்கென்றால் படையில் இருந்த எந்த பாத்திரத்தையும் விடாமல் நிரப்பினார்கள். பிறகு அனைவரும் சாப்பிட்டார்கள்.
திருப்தி அடைந்தார்கள். இன்னும் சிறிது மீதமும் இருந்தது. அப்போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு இல்லை என்றும் நான் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். எவர் ஒருவர் இந்த இரு சாட்சியங்களிலும் எந்த சந்தேகமும் இன்றி அல்லாஹ்வை சந்திப்பாரோ அவர் சொர்க்கத்தை விட்டு தடுக்கப்பட மாட்டார் என்று கூறினார்கள். இந்த பயணத்தில் நிகழ்ந்த வேறு பல சம்பவங்களை பற்றிய குறிப்பும் காண கிடைக்கின்றன. அதில் இரு நபர்களுக்கு இடையேயான சண்டையை பற்றிய குறிப்பும் வருகிறது. ஹஸ்ரத் யாலா பின் உமையா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தபூக் போரில் கலந்து கொண்டேன். என்னிடம் ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் ஒரு மனிதனுடன் சண்டையிட்டான். அவர்களில் ஒருவன் மற்றவனின் கையில் கடித்தான். யார் கடிக்கப்பட்டாரோ அவர் தன் கையை கடித்தவனின் வாயிலிருந்து இழுத்தார். அதனால் கடித்தவனின் முன்பற்களில் ஒன்று கலன்று விழுந்து விட்டது. கடித்தவர் எந்த அளவு இறுக்கமாக பிடித்திருந்தார் என்றால் கையை எடுக்க முடியவில்லை. அதனால் கையை இழுத்தபோது எவர் கடித்து கொண்டிருந்தாரோ எவரது வாயில் கை இருந்ததோ அவரது பல் பிடுங்கிக் கொண்டு வந்துவிட்டது. எவ்வாறு இருப்பினும் அந்த இருவரும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தனர். பல் உடைந்தவர் இழப்பீடு கோரினார். அதாவது, இவன் என் பல்லை உடைத்து விட்டான், அதற்கு எனக்கு இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும் என்றார். ஆனால் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தள்ளுபடி செய்தார்கள். இது தவறு என்று அன்னார் கூறினார்கள். அதாவது, இழப்பீடு பெற அவர் தகுதியானவர் அல்ல என்று அன்னார் கூறினார்கள். ஒட்டகத்தின் வாயில் மெல்ல கொடுப்பது போல் உமது வாயில் நீ மெல்வதற்காக அவர் தமது கையை விட்டு வைத்திருப்பாரா என்று கேட்டார்கள். கடிக்கப்பட்டவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன் கையை இழுத்ததால் பல் உடைந்தது. எனவே எந்த இழப்பீடும் இல்லை என்றார்கள். எனவே இழப்பீடு பற்றிய தீர்ப்பும் உண்மை நிலை மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்பவே வழங்கப்படும். உண்மையை பார்க்காமல் இழப்பீடு வழங்கப்படாது. அதேபோல் இந்த பயணத்தை பற்றி வேறு சில நிகழ்வுகளும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக ஹஸ்ரத் ஹுமைது சாயிதி அவர்கள் அறிவிக்கிறார்கள், தபூக் போரின் பயணத்தின் போது ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதியல் குரா எனும் இடத்தை அடைந்த போது அங்கு பேரீச்சந்தோட்டம் ஒன்று இருந்தது. ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் எவ்வளவு பேரீச்சம்பழம் இருக்கும் என்று மதிப்பிடுங்கள் என்று கூறினார்கள். அனைவரும் மதிப்பிட்டார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 10 வசக், அதாவது கிட்டத்தட்ட 1800 கிலோ பேரீச்சம்பழம் அறுவடையாகும் என்று மதிப்பிட்டார்கள். அத்தோட்டத்தில் அதன் உரிமையாளரான அந்த பெண்மணி நின்று கொண்டிருந்தார். ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடம், நீங்கள் இந்த பழங்களை அறுவடை செய்யும் போது எவ்வளவு இருந்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், தபூக்கில் இருந்து திரும்பிய போது நாங்கள் அதே தோட்டத்தின் அருகே வந்தபோது அந்த பெண்ணிடம் எவ்வளவு பழங்கள் அறுவடையானது என்று கேட்டோம். அவள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பிட்ட அதே அளவை, அதாவது 10 வசக் என்று சொன்னாள். அதே அறிவிப்பாளர் கூறுகிறார், நாங்கள் தபூக்கை அடைந்த போது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம், எச்சரிக்கையாக இருங்கள், இன்று இரவு கடுமையான சூறைக்காற்று வீசும், யாரும் எழுந்து நிற்க வேண்டாம், ஒட்டகத்தை வைத்திருப்பவர்கள் அதன் முழங்கால்களை கட்டி வைக்கட்டும், யாருக்காவது அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்ல வேண்டியிருந்தால் தனியாக செல்லாமல் இருவர் சேர்ந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள். சூறைக்காற்றை பற்றி ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணித்திருக்கலாம் அல்லது அல்லாஹ் அன்னாருக்கு அறிவித்திருக்கலாம். நபி தோழர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அன்னாரின் கட்டளைப்படி எங்கள் ஒட்டகங்களை கட்டினோம். அந்த இரவு மிகவும் பலத்த சூறைக்காற்று வீசியது. ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். அந்த காற்று அவரை தை கோத்திரத்தின் மலையின் மீது வீசியது. மற்றொரு அறிவிப்பில் மனு சாயிதா குலத்தை சேர்ந்த 2 நபர்கள் இந்த கட்டளையை பின்பற்றவில்லை என்று உள்ளது. ஒருவர் இயற்கை தேவைக்காக தனியாக வெளியே சென்றார், மற்றவர் தன் ஒட்டகத்தை தேடி தனியாக சென்றார். இயற்கை தேவைக்காக சென்றவருக்கு தொண்டை அலர்ச்சி ஏற்பட்டது. அது தொண்டையில் வரும் ஒரு நோய். ஒட்டகத்தை தேடி சென்றவரை பலத்த காற்று தூக்கி கொண்டு தை குலத்தின் 2 மலைகளுக்கு இடையில் வீசியது. இது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போது, யாரையும் துணையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்று நான் தடை செய்யவில்லையா என்று கேட்டார்கள். நோய்வாய்ப்பட்டவருக்காக ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அவர் குணமடைந்தார். மற்றவர், அதாவது தை மலைகளில் வீசப்பட்டவரை பின்னர் தை குல மக்கள் மதினாவில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஓர் அறிவிப்பில் வருகிறது, சூறைக்காற்றுக்கு பிறகு மக்கள் காலையில் எழுந்தபோது அவர்களிடம் தண்ணீர் இருக்கவில்லை. அவர்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விண்ணப்பித்த போது அன்னார் துவா செய்தார்கள். அல்லாஹ் ஒரு மேகத்தை அனுப்பினான். அது அவர்கள் மீது கனமழை பொழிந்தது. அதனால் அவர்கள் தங்கள் தோல் பைகளை நிரப்பிக் கொண்டார்கள். தங்கள் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டார்கள். தபூக் பயணத்தின் போது ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாவின் விளைவாக மழை பொழிந்த இன்னொரு அற்புத சம்பவத்தை பற்றிய குறிப்பும் காண கிடைக்கிறது. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸரத் உமர் பின் கத்தாப் அவர்களிடம் நீங்கள் தபூக் போரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் கூறினார்கள், நாங்கள் கடும் வெயில் காலத்தில் தபூக்கை நோக்கி புறப்பட்டோம். நாங்கள் ஓரிடத்தில் முகாமிட்டோம். எங்களுக்கு தாகம் ஏற்பட்டது. அதனால் எங்கள் கழுத்துகள் வெட்டப்படுவது போல் உணர்ந்தோம். நிலைமை எப்படி இருந்ததென்றால், ஒருவர் தண்ணீரை தேடிச் சென்று அவர் திரும்பி வரவில்லை என்றால் அவர் இறந்து விட்டிருக்கலாம் என்று நாங்கள் நினைப்போம். ஒருவர் தன் ஒட்டகத்தை அறுத்து அதன் வயிற்றில் இருந்து தண்ணீரை பிழிந்து குடிப்பார். மீதமுள்ளதை தன் வயிற்றில் வைத்துக் கொள்வார். இங்கு பையில் வைத்துக் கொள்வதை குறிக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் துவாவில் அல்லாஹ் நன்மையை வைத்துள்ளான். எனவே எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்றார்கள். நான் துவா செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று அன்னார் கேட்டார்கள். நாங்கள் ஆம் என்று கூறினோம். ஹஸரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இரு கைகளையும் உயர்த்தினார்கள். அன்னாரின் கைகள் கீழே வருவதற்கு முன்பே ஒரு மேகம் நிழலிட்டது. மழை பெய்ய தொடங்கியது. மக்கள் தங்களிடம் இருந்த அனைத்து பாத்திரங்களையும் நிரப்பிக் கொண்டார்கள். பிறகு நாங்கள் அந்த பகுதியை ஆய்வு செய்த போது அந்த படைப்பிரிவுக்கு அப்பால் எங்கும் மழை பெய்யவில்லை என்பதை அறிந்தோம். அதேபோல் தபூக்கின் கிணற்றில் நீர் அதிகரித்த ஓர் அற்புதமும் காண கிடைக்கிறது. ஹஸரத் முஆஸ் பின் ஜபல் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தபூக் போரில் கலந்து கொண்டோம். அன்னார் தொழுகைகளை சேர்த்து தொழுதார்கள். அன்னார் லுகர் அசரையும் மக்ரிப் இஷாவையும் சேர்த்து தொழுதார்கள். ஒரு நாள் அன்னார் தொழுகையை சற்று தாமதித்தார்கள். ஹஸரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து லுகர் மற்றும் அசர் தொழுகைகளை சேர்த்து தொழுதார்கள். பிறகு உள்ளே வந்தார்கள். பிறகு வெளியே சென்று மக்ரிப் மற்றும் இஷா தொழுகைகளை சேர்த்து தொழுதார்கள். பிறகு ஹஸரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தபூக்கி நீரூற்றை அடைவீர்கள். சூரியன் நன்கு உதிக்கும் வரை நீங்கள் அதை அடைய மாட்டீர்கள். எனவே உங்களில் யார் அதை அடைந்தாலும் நான் வரும் வரை அதன் தண்ணீரை தொட வேண்டாம் என்று கூறினார்கள். அங்கு ஒரு நீரூற்று இருந்தது. நான் வரும் வரை அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், பிறகு நாங்கள் அந்த நீரூற்றை அடைந்தோம். ஆனால் 2 பேர் எங்களுக்கு முன்பே அங்கு சென்றிருந்தனர். அந்த நீரூற்றில் கொஞ்சமாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. அறிவிப்பாளர் கூறுகிறார், ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரிடமும் நீங்கள் அதன் தண்ணீரை தொட்டீர்களா என்று கேட்டார்கள். இருவரும் ஆம் என்றார்கள். ஹஸரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நாடிய விதத்தில் அவ்விருவரையும் எச்சரிக்கை செய்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், பிறகு மக்கள் தங்கள் கைகளால் சிறிது சிறிதாக நீரூற்றிலிருந்து தண்ணீரை வெளியே எடுத்தார்கள். எந்த அளவுக்கென்றால் ஒரு பாத்திரத்தில் சிறிது தண்ணீர் சேர்ந்தது. பிறகு ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் தம் இரு கைகளையும் கழுவினார்கள். தம் முகத்தை கழுவினார்கள். பிறகு அந்த தண்ணீரை நீரூற்றுக்குள் மீண்டும் ஊற்றினார்கள். அப்போது நீரூற்று வேகமாக பாயத் தொடங்கியது. எந்த அளவுக்கென்றால் மக்கள் திருப்தி அடையும் அளவுக்கு அருந்தினார்கள். பிறகு ஹஸரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் முஆஸ் அவர்களை பார்த்து, முஆஸே, உமது ஆயுள் நீண்டால் இந்த இடம் தோட்டங்களால் நிரம்பி வழிவதை காண்பீர் என்று கூறினார்கள். முஹம்மது பின் அப்துல் பாக்கி ஜர்கானி அவர்கள் இந்த ஹதீஸின் விளக்கத்தில் எழுதும்போது இது மறைவான செய்தியாக இருந்தது, இது நிறைவேறியது என்று எழுதியுள்ளார்கள். ஹஸரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் முஆஸ் அவர்களை சிறப்பாக குறிப்பிட்டதில் ஒரு மறைவான செய்தி இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இறை விதிப்படி ஹஸரத் முஆஸ் அவர்கள் பின்னர் அந்த பகுதிக்கு, அதாவது சிரியாவின் பகுதிக்கு வந்தார்கள். அங்கேயே மரணமடைந்தார்கள். ஹஸரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலம் ஹஸரத் முஆஸ் அவர்கள் இந்த இடத்தை காண்பார்கள் என்றும் அந்த பள்ளத்தாக்கு மரங்கள் மற்றும் தோட்டங்களின் தொகுப்பாக மாறும் என்றும் தெரிந்திருக்கலாம். இப்னு வஸாஹ், அதாவது அபு அப்துல்லா முஹம்மது பின் வஸா அவர்கள் வாழ்ந்த காலம் ஹிஜ்ரி 199 முதல் 287 வரை ஆகும்.
இவர்கள் அல் அந்தலூசின் புகழ்பெற்ற ஹதீஸ் அறிஞராக இருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் அந்த நீரூற்றை சுற்றியுள்ள முழு பகுதியையும் பார்த்தேன். மரங்களின் பசுமை மற்றும் செழிப்பு எந்த அளவு இருந்ததென்றால் அது கியாமத் வரை தொடரும் என்று தோன்றியது. ஹஸரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பும் அவ்வாறு இருந்தது. அட்லஸ் சீரத் நபவி என்ற புத்தகத்தில் தபூக்கின் இந்த நீரூற்றை பற்றிய கூடுதல் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அது என்னவென்றால், தபூக் ஷரியா துறையின் தலைவர் ஷேக் சாலிஹ் அவர்கள் இந்த நீரூற்று கிட்டத்தட்ட 1375 ஆண்டுகளாக தொடர்ந்து ஊற்றெடுத்து வந்தது என்று கூறுகிறார். பின்னர் பள்ளமான பகுதிகளில் அவர்கள் ஆழ்துளை கிணறுகளை தோண்டிய போது அந்த நீரூற்றின் நீர் அந்த கிணறுகளுக்கு மாற்றப்பட்டது. சுமார் 25 ஆழ்துணை கிணறுகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்ட பிறகு இப்போது இந்த நீரூற்று வறண்டுவிட்டது. அதன் பிறகு ஷேக் சாலி எங்களை ஒரு ஆழ்துளை கிணறுக்கு அழைத்து சென்றார். அங்கு ஒரு 4 அங்குல பைப் பொருத்தப்பட்டு எந்த இயந்திரமும் இல்லாமல் முழு வேகத்துடன் தண்ணீர் வெளியேறுவதை கண்டோம். மற்ற ஆழ்துணை கிணறுகளிலும் இதே நிலைதான் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. இது ஹஸரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதத்தின் அருள் காரணமாகவே இன்று தபூக்கில் இந்த அளவுக்கு தண்ணீர் உள்ளது. மதினா மற்றும் கைபரை தவிர வேறு எங்கும் இவ்வளவு தண்ணீரை நாங்கள் பார்க்கவில்லை. உண்மையில் தபூக்கின் தண்ணீர் அந்த 2 இடங்களை விடவும் அதிகமாக உள்ளது. இந்த தண்ணீரை பயன்படுத்தி இப்போது தபூக்கில் எல்லா இடங்களிலும் தோட்டங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஹஸரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப தபூக் பகுதி தோட்டங்களால் நிரம்பி வழிகிறது. மேலும் நாளுக்கு நாள் அது தோட்டங்களால் நிரம்பிக் கொண்டே செல்கிறது. தபூக் போரில் காவல் காக்கும் பொறுப்பு பற்றியும் எழுதப்பட்டுள்ளது. தபூக் போரில் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு பாதுகாப்புக்கு ஹஸரத் அப்பாத் பின் பிஷ்ர் அவர்களை நியமித்தார்கள். அவர்கள் தம் தோழர்களுடன் படையை சுற்றி வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அதிகாலை வரை எங்கள் பின்னால் தக்பீர் சத்தம் கேட்கிறது. பாதுகாப்புக்காக எங்களில் வேறு யாரையாவது சுற்றி வருவதற்கு தாங்கள் கட்டளை இட்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், நான் அவ்வாறு செய்யவில்லை. ஆனால் ஒருவேளை சில முஸ்லிம்கள் தாங்களாகவே இந்த பணியை செய்து கொண்டிருக்கலாம் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஹஸரத் சில்கான் பின் சலாமா அவர்களுக்கு காவல் பணி கொடுக்கப்படவில்லை என்றாலும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக தாமாகவே இந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் என் 10 முஸ்லிம் குதிரை வீரர்களுடன் புறப்பட்டு டியூட்டியில் உள்ள இவர்களின் பாதுகாப்பை மேற்கொள்கிறேன் என்று கூறினார்கள். அதற்கு ஹஸரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தவாறு, அல்லாஹ்வின் பாதையில் காவல் காப்பவர்களை பாதுகாப்பவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக. நீங்கள் பாதுகாத்த ஒவ்வொரு உயிருக்கும், மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி, ஒரு கீராத் வெகுமதி கிடைக்கும் என்று கூறினார்கள். ஒரு கீராத் என்பது சுமார் 2 கிராம் எடையுள்ள தங்கம் போன்றது. தபூக் பயணத்தின் போது முகாமிடும் போதெல்லாம் மக்களில் சிலர் பின்தங்கி விடுவார்கள் என்று ஒரு அறிவிப்பில் வருகிறது. நபி தோழர்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்று இன்ன நபர் பின்தங்கி விட்டார் என்று கூறுவார்கள். அதற்கு அன்னார், அவரை விட்டுவிடுங்கள். அவரிடம் ஏதாவது நன்மை இருந்தால் அல்லாஹ் அவரை உங்களோடு சேர்ப்பான். அதுவல்லாமல் வேறு ஏதேனும் இருந்தால் அல்லாஹ் அவரை விட்டு உங்களுக்கு விமோசனம் அளிப்பான் என்று கூறினார்கள். இதற்கிடையில் யாரோ ஒருவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஹஸரத் அபூசர் அவர்கள் பின்தங்கி விட்டார்கள், அவர்களின் ஒட்டகம் சோர்வடைந்து விட்டது என்று கூறினார். அதற்கு அன்னார், அவரை விட்டுவிடுங்கள். அவரிடம் ஏதாவது நன்மை இருந்தால் அல்லாஹ் அவரை உங்களோடு சேர்ப்பான். அதுவல்லாமல் வேறு ஏதேனும் இருந்தால் அல்லாஹ் அவரை விட்டு உங்களுக்கு விமோசனம் அளிப்பான் என்று கூறினார்கள். ஹஸரத் அபூசர் அவர்களின் சூழ்நிலை எவ்வாறு இருந்தது என்றால், அவர்களின் ஒட்டகம் மிகவும் சிரமப்படுத்தியது. அது முற்றிலும் சோர்வடைந்து விட்டது. ஹஸரத் அபூசர் அவர்களின் ஒட்டகம் முற்றிலும் சோர்வடைந்து பலவீனமான போது அவர்கள் அதிலிருந்து கீழே இறங்கி தம் பொருட்களை தம் முதுகில் சுமந்து கொண்டு ஹஸரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து நடந்து சென்றார்கள். ஹஸரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது பயண தூரத்திற்கு பிறகு ஓரிடத்தில் முகாமிட்டார்கள். அப்போது முஸ்லிம்களில் ஒருவர் தொலைவில் பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, பாதையில் ஒரு மனிதர் தனியாக நடந்து வருகிறார் என்று கூறினார். அதற்கு ஹஸரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குன் அபாசர், அதாவது அபூசராக இருக்கக்கூடாதா என்று கூறினார்கள்.
மக்கள் உன்னிப்பாக பார்த்தபோது அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் அபூசர் தான் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அபூசர் மீது கருணை காட்டுவானாக. அவர் தனிமையாகவே நடந்தார், தனிமையாகவே இறப்பார், தனிமையாகவே எழுப்பப்படுவார் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூசர் அவர்கள் தனிமையாக இருப்பதை பற்றி சொன்னது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் சொல்லுக்கு சொல் அப்படியே நிறைவேறியது. அப்போது அவர்கள் தம் குடும்பத்துடன் மதீனாவிற்கு வெளியே ரப்சா எனும் இடத்தில் வசித்து வந்தார்கள். ரப்சா என்பது மதீனாவில் இருந்து 3 நாட்கள் பயண தூரத்தில் சுமார் 96 மைல் தொலைவில் உள்ள ஓர் இடமாகும். அந்த நேரத்தில் அங்கு வேறு எந்த குடியிருப்பும் இல்லை. அவருடன் அவரது மனைவியும் குழந்தைகளும் ஓர் அடிமையும் இருந்தார்கள். ஹசரத் அபூசர் அவர்கள் இறக்கும் நேரம் நெருங்கிய போது அவர்களின் மனைவி தனிமையின் காரணமாக கவலைப்பட்டார். கஃன் துணி கூட இல்லை. அதனால் அவர் அழ ஆரம்பித்தார். அதற்கு ஹசரத் அபூசர் அவர்கள் தன் மனைவியிடம் அழாதே என்று கூறி, ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒருவர் வனாந்தரத்தில் இறப்பார், அவரது ஜனாசா தொழுகையில் ஈமான் கொண்ட ஒரு கூட்டம் கலந்து கொள்ளும் என்று சொல்ல கேட்டேன் என்றார்கள். மேலும் தன் மனைவியிடம் ஹசரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறிய போது, அங்கு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் அனைவரும் இப்போது இறந்து விட்டார்கள். அவர்களில் எவரும் காற்றில் தனியாக இறக்கவில்லை. அவர்களில் எஞ்சியவன் நான் மட்டுமே ஆவேன். நீ கவலைப்பட வேண்டாம். நான் இறந்தவுடன் என்னை குளிப்பாட்டி என் உடலை மதினா செல்லும் பாதையில் வைத்துவிடு என்று கூறினார்கள். ஆகவே ஹசரத் அபூசர் அவர்களின் மனைவியும் அவ்வாறே செய்தார்கள். சிறிது நேரத்திலேயே ஹசரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் தங்கள் சஹாக்களுடன் அந்த இடத்தை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஈராக்கில் இருந்து உம்ரா செய்வதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். அது ஹசரத் அபூசர் அவர்களின் ஜனாசா என்று அவர்களுக்கு தெரிய வந்தபோது அவர்கள் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர்கள் அழுது கொண்டே, அபூசர் தனியாகவே நடந்தார், தனிமையாகவே இறப்பார் என்று ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது உண்மைதான் என்றார்கள். பிறகு அவர்கள் தம் சஹாக்களுடன் அவருக்கு ஜனாசா தொழுகையை தொழுது அங்கேயே அடக்கம் செய்தார்கள். பிறகு அவர்கள் தம் சஹாக்களிடம் தபூக் போர் சம்பந்தமாக ஹசரத் அபூசர் அவர்களை பற்றிய முழு சம்பவத்தையும் கூறினார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் எவ்வாறு நிறைவேறியது என்பதையும் கூறினார்கள். ஹசரத் வாசிலா பின் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையுடன் சேர்ந்த மற்றொரு சம்பவம் காண கிடைக்கிறது. இவர் தபூக் போருக்கு சில நாட்களுக்கு முன் மதீனாவிற்கு வந்து இஸ்லாத்தை தழுவினார். இவர் மதீனாவில் இருக்கும்போதே ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கிற்கான ஆயத்தத்தை அறிவித்தார்கள். ஹசரத் வாசிலா பின் அஸ்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போர் தொடர்பாக அறிவிப்பு செய்யக்கூடிய ஒருவரை அறிவிக்க செய்தார்கள். நான் என் வீட்டிற்கு சென்று திரும்பிய போது அன்னாரின் தோழர்கள் ஏற்கனவே புறப்பட்டிருந்தார்கள். யாராவது ஒருவருக்கு தன்னுடன் ஒருவரை சவாரி செய்து அழைத்து செல்ல முடியுமா? அவ்வாறு செய்தால் கிடைக்கும் போர் செல்வத்தை அதற்கு பதிலாக அவர் பெற்றுக்கொள்ளட்டும் என்று நான் நகரில் உரத்த குரலில் அறிவித்துக் கொண்டிருந்தேன். ஒரு வயதான அன்சாரி, சரி, நாம் அவருடைய பங்கை பெற்றுக்கொள்வோம், அவரை எம்முடன் சவாரி செய்ய வைப்போம், எம்முடன் உண்ணவும் கொடுப்போம் என்று கூறினார். அதற்கு நான், இந்த நிபந்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த மனிதன் நான் தான் என்று கூறினேன். அதற்கு அந்த முதியவர், சரி, அல்லாவின் பரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து செல்லுங்கள் என்று கூறினார். ஹசரத் வாசிலா அவர்கள் கூறுகிறார்கள், ஆகவே நான் ஒரு சிறந்த கூட்டாளியுடன் புறப்பட்டேன். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் எங்களுக்கு போர் செல்வத்தை வழங்கினான். என் பங்கில் வேகமாக ஓடக்கூடிய சில ஒட்டகங்கள் கிடைத்தன. நான் அவற்றை என் கூட்டாளியிடம் ஓட்டிச் சென்றேன். அவர் வெளியே வந்து தன் ஒட்டகத்தின் பின்புறத்தில் அமர்ந்திருந்தார். இவற்றை என் பக்கம் பின்னோக்கி ஓட்டுங்கள் என்று கூறினார். பிறகு இவற்றை என் பக்கம் முன்னோக்கி ஓட்டுங்கள் என்று கூறினார். அதன் பிறகு அவர் என்னிடம், உன் ஒட்டகங்கள் மிகவும் சிறந்தவை என்று கூறினார். இது நான் நிபந்தனை விதித்த உங்கள் செல்வமாகும் என்று கூறினேன். அதற்கு அவர், என் சகோதரரின் மகனே, இது உனக்கு உரியது, நீயே வைத்துக்கொள், இந்த பங்கை எடுத்துக்கொள்வது என் நோக்கமல்ல என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் இந்த போரில் இவ்வாறு அவர் கலந்து கொண்டார். அதேபோல் ஹசரத் அபு ஹைஸ்மா அவர்கள் படையுடன் சேர்ந்த ஒரு சம்பவம் காண கிடைக்கிறது. ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த படையிலிருந்து பின்தங்கிய நபி தோழர்களில் ஹசரத் அபு ஹைஸ்மா அவர்களும் இருந்தார்கள். அந்நாட்களில் அவர்கள் மதீனாவில் இருக்கவில்லை என்று தெரிகிறது. ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் பயணத்திற்காக புறப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு ஒரு கடுமையான வெப்பமான நாளில்
இவர்கள் மதீனாவில் உள்ள தன் வீட்டிற்கு வந்தார்கள். தம் 2 மனைவிகளும் தோட்டத்தில் தத்தமது குடிசைகளின் மீது தண்ணீர் தெளித்து வைத்திருப்பதை கண்டார்கள். அவர்களுக்காகவும் இவருக்காகவும் தண்ணீர் குளிர்ச்சியாக்கப்பட்டிருந்தது. இவருக்காக உணவு ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. ஹஜ்ரத் அபூ ஹைசமா அவர்கள் குடிசையின் வாசலில் நின்று தம் மனைவிகள் தமக்காக செய்திருந்த ஏற்பாடுகளை பார்த்தபோது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கொதிக்கும் வெயிலிலும் கடுமையான வெப்பக்காற்றிலும் பயணத்தில் இருக்க, அபூ ஹைஸ்மாவாகிய நானோ குளிர்ச்சியான நிழலிலும் நல்ல உணவுகளிலும் அழகான மனைவிகளுடன் தன் கால்நடைகளுடன் வசிக்கலாமா? இது ஒருபோதும் நியாயமல்ல என்று கூறினார். பிறகு அவர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சேரும் வரை உங்கள் இருவரிடமும் வரமாட்டேன். எனவே நீங்கள் இருவரும் என் பயண ஆயத்தங்களை செய்யுங்கள் என்று கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பிறகு அபூ ஹைஸ்மா அவர்கள் ஒட்டகத்தின் மீது சவாரி செய்து ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார். ஒரு நண்பகலில் கடுமையான வெப்பம் மற்றும் அனல் காற்று வீசிய போது ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைதூர பாலைவனத்தில் ஒரு சவாரி வருவதை கண்டார்கள். இப்னு ஹிஷாமின் அறிவிப்பின்படி ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கை அடைந்து விட்டிருந்தார்கள். குன் அபா ஹைஸ்மா, அது அபு ஹைஸ்மாவாக இருக்கக்கூடாதா என்று கூறினார்கள். அவர் நெருங்கி வந்தபோது நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் அபு ஹைஸ்மா அன்சாரி தான் என்று கூறினார்கள். அவர் தன் ஒட்டகத்தை உட்கார வைத்துவிட்டு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சலாம் கூறினார். அன்னார் அவரிடம், அபு ஹைஸ்மாவே, ஏன் பின்தங்கினாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் அன்னாரிடம் நடந்த முழு சம்பவத்தையும் கூறினார். அதற்கு அன்னார் அவருக்காக நன்மைக்காக துவா செய்தார்கள். ஹஸரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், வரலாற்றில் வருவது என்னவென்றால், ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கிற்கு புறப்பட்ட போது சில நபி தோழர்கள் பின்தங்கி விட்டார்கள். அவர்களில் அபு ஹைஸ்மாவும் ஒருவர் ஆவார்கள். இவர் மிகவும் நல்லவர், பின்தங்க வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு இருக்கவில்லை. ஆனால் போருக்கு புறப்பட உத்தரவு வந்தபோது அவர் வீட்டில் இருக்கவில்லை. அவர் வீட்டிற்கு வந்தபோது ஒருவர் பேசுவதற்காக ஆவல் கொண்டு காத்திருப்பதை போன்று அவருடைய மனைவி அவருக்காக காத்திருப்பதை கண்டார். அவர் தன் மனைவியின் இந்த ஆசையை புறக்கணித்துவிட்டு தன் மனைவியிடம், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு விட்டார்களா என்று கேட்டார். அவருடைய மனைவியோ, சற்று உட்காருங்கள் என்று கூறினார். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதர் போருக்காக புறப்பட்டு விட்டார், நான் வீட்டில் ஓய்வெடுப்பதா? அபு ஹைஸ்மாவால் அப்படி இருக்க முடியாது என்று பதிலளித்துவிட்டு உடனே புறப்பட்டு குதிரையை ஆயத்தம் செய்து அதன் மீது சவாரி செய்து ஹஸரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பாதையில் சென்றார். ஹஸரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு குதிரையை குறிப்பிட்டுள்ளார்கள். முந்தைய அறிவிப்புகளில் ஒட்டகம் என்று வந்துள்ளது, அல்லது குதிரை என்று தவறாக குறிப்பிட்டிருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் 2 விதமான அறிவிப்புகளும் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் அந்த சவாரியில் அவர் அமர்ந்து புறப்பட்டார். ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்ற அந்த பாதையில் சென்றார். முடிவில் கடினமான பயணத்திற்கு பிறகு பல இடங்களை கடந்த பிறகு ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையுடன் சேர்ந்து கொண்டார். அவர் படையை நெருங்கிய போது சில நபி தோழர்கள் தொலைவில் இருந்து புழுதி எழுவதை பார்த்து யார் வருகிறார் என்று யோசிக்க ஆரம்பித்தனர். அப்போது ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குன் அபா ஹைஸ்மா என்று கூறினார்கள். அதாவது அபு ஹைஸ்மாவாக ஆகிவிட வேண்டும் என்று கூறினார்கள். வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர் அபு ஹைஸ்மாவாக ஆகிவிட வேண்டும் என்று இந்த வாக்கியத்திற்கு பொருள் இருக்க முடியாது. அதன் பொருள் என்னவென்றால், வருபவர் அபு ஹைஸ்மாவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதே. குன் என்ற சொல்லை விளக்கியவாறு ஹஸரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறொரு இடத்தில் எழுதியுள்ளார்கள். முதலில் கூறப்பட்ட மேற்கோள் தஃப்சீரே கபீரில் ஒரு வசனத்தின் விளக்கமாக இருந்தது. இந்த மேற்கோளும் அதே சான்றுதான். ஹஸரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குன் என்ற சொல்லை விவரித்தவாறு இவ்வாறு கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், குன் என்ற சொல் அரபு மொழியில் ஒருவருக்கு கட்டளையிடவும் கூறப்படுகின்றது, அதேபோல் விருப்பத்தை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகின்றது. ஹஸரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவை நோக்கி படையெடுத்த போது அபு ஹைஸ்மா என்ற ஒரு நபி தோழர் இருந்தார். அவர் மீது ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவரை அன்னார் மிகவும் நேசித்தார்கள். கடமையை நிறைவேற்றுவதில் இந்த மனிதர் கவனக்குறைவாக இருக்க மாட்டார் என்று அன்னார் கருதி வந்தார்கள். ஆனால் அன்னார் படையுடன் நகரத்தில் இருந்து புறப்பட்டு சிறிது தூரம் சென்ற பிறகு தம் தோழர்களை ஆய்வு செய்த போது அபு ஹைஸ்மாவை காணவில்லை. இதனால் அன்னார் மிகவும் வருத்தப்பட்டார்கள். நான் அவர் மீது இவ்வளவு நல்லெண்ணம் வைத்திருந்தேன்,
ஆனால் அவர் இந்த ஜிஹாதில் இருந்து பின்தங்கி விட்டார் என்று அன்னார் கூறினார்கள். அன்னார் சென்று கொண்டிருந்த போது, ஹுசூர், யாரோ ஒருவர் பின்னால் இருந்து வருகிறார் என்று ஒருவர் கூறினார். அன்னார் அந்த பக்கமாக பார்த்து, குன் அபா ஹைஸ்மா என்று கூறினார்கள். அந்த புழுதி நீங்கி அந்த நபர் நெருங்கி வந்தபோது அவர் அபு ஹைஸ்மா தான் என்று மக்கள் கண்டார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது விருப்பத்தை இவ்வளவு விரைவாக நிறைவேற்றியதற்காக அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். இப்போது குன் அபா ஹைஸ்மா என்பதற்கு வேறு யாரோ ஒருவர் வந்தாலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அபு ஹைஸ்மாவாக மாறட்டும் என்று கூறியதாக அதற்கு பொருள் கொள்ள முடியாது. மாறாக குன் அபா ஹைஸ்மா என்பதற்கு வரக்கூடியவர் அபு ஹைஸ்மாவாக இருக்க அல்லாஹ் நாட வேண்டும் என்று பொருளாகும். எனவே அரபு மொழியில் இது ஒரு வழக்கமான சொல் ஆகும். சில சமயங்களில் விருப்பத்தை வெளிப்படுத்தவும் குன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஆயத்திற்கு விளக்குவரை கூறும்போது இதை கூறினார்களோ அந்த ஆயத்தை நான் எடுத்து வைக்கவில்லை தான். ஆனால் எவ்வாறு இருப்பினும் குன் என்ற சொல்லின் விளக்கத்தை எடுத்து வைத்து விட்டேன். மீதமுள்ளவற்றை இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலத்தில் எடுத்துரைப்பேன். ரபுவா பள்ளிவாசலில் நடந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்களுக்காக துவா செய்யுங்கள். மிகவும் காயமடைந்தவர்களை அல்லாஹ் தன் பாதுகாப்பில் வைத்து அவர்களுக்கு விரைவில் முழுமையான நலத்தை வழங்குவானாக. பாகிஸ்தானில் எதிரிகளின் ஒவ்வொரு திட்டத்தையும் அல்லாஹ் தோல்வியடைய செய்வானாக. ரப்வாவிலும் இன்று கத்மே நுபுவத் என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடக்கிறது. மௌலவிகள் தாங்கள் பேச வேண்டிய அசிங்கத்தையும் அசுத்தத்தையும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அல்லது பேசி முடித்திருக்கலாம். கூட்டம் இப்போது முடிந்திருக்கலாம். அல்லாஹ் அவர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. அதேபோல் பங்களாதேஷில் உள்ள அகமதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அங்கும் எதிரிகளின் பெரும் தீய நோக்கங்கள் இருப்பதாக தெரிகிறது. அங்கும் ஒவ்வொரு அகமதியையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாலஸ்தீனியர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டி அநியாயக்காரர்களிடமிருந்து அவர்களுக்கு விடுதலை அளிப்பானாக. போர் நிறுத்தம் என்று சொல்லப்படுவது பெயர் அளவில்தான். கடந்த 2 நாட்களில் நடந்த சம்பவங்கள் இது பெயர் அளவிலான போர் நிறுத்தம் என்பதை நிரூபித்துள்ளன. அல்லாஹ் அநீதிக்குள்ளான அந்த மக்களை அநியாயத்தில் இருந்து காப்பாற்றி அநியாயக்காரர்களை பிடிப்பானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.